முதலமைச்சர் அவர்கள் கஞ்சாவையும் இதர போதை வஸ்துக்களையும் ஒழிப்பதற்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் நான் வரவேற்கிறேன். அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதல்வர் ஸ்டாலின் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தடுக்க எடுக்கின்ற முயற்சிகளை தான் வரவேற்பதாக மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பாராட்டி பேசியுள்ளார். ஜவுளி தொழில் வேறு நாட்டிற்கோ வேறு மாநிலங்களுக்கோ சென்றுவிடக்கூடாது என்று நினைத்தால் மாநில அரசு ஜவுளித்துறையை சார்ந்த அத்துணை பேரையும் அழைத்து அவர்களுடைய குறைகளை முழுமையாக கேட்டறிந்து உரிய உதவிகளை செய்து இந்த ஜவுளி தொழிலை காப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். போதை ஒழிப்பு நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது ஒன்று. கஞ்சா அதிகமாக பிடிபட்டது என்று சொன்னால் கஞ்சா நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது. அதிக நடமாட்டத்தில் உள்ள கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் கஞ்சாவையும் இதர போதை வஸ்துக்களையும் ஒழிப்பதற்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் நான் வரவேற்கிறேன். அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த பொன்மாணிக்க வேலு மேலே CBI வழக்கு போட்டுருக்கோம், எப்படி பார்த்துக்கணும் சிலை கடத்தல்? அது எந்த சூழலில் அது ஏற்பட்டது என்று தெரியவில்லை. சோதனைகள் முடிந்திருக்கிறது. அதற்கு பிறகு எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டதாக தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.